எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம ஏரி கெளுத்தி மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு மசாலாலாம் வறுத்து உரலில் போட்டு அரைச்சி சூப்பராக செம்மையாக குழம்பு வைக்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ உடனே வைக்க போகலாம். பாருங்கம்மா, நம்ம இப்போ மீன் எப்படி நான் சுத்தம் பண்ணி நல்லா வலுவலுப்பு இல்லாமல் வெள்ளையாக கழுவி எடுக்கிறதுன்ட்டு, கவிச்சி இல்லாமல் கழுவி எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு முந்தின வீடியோவில் செஞ்சு பண்ணி காட்டியிருக்கேன் நான். இப்போ அந்த குடல் எடுக்கலை, அந்த குடல் எடுக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. இனிமேல் சுத்தம் பண்ணிட்டோம்னா குடல் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், குடல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அந்த கழுத்து பக்கம் ஒட்டி அந்த குடலை கட் பண்ணோம்னா அந்த குடல் கொஞ்சம் தான் இருக்கும், வரும். வயிற்று பக்கம் இருக்கிறதெல்லாம் முட்டை, அதை எடுக்கக்கூடாது. அது நமக்கு சத்து தான், அது சாப்பிட்டுக்கலாம். அந்த லைட்டாக அந்த கிள்ளி எடுக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. இது ஈஸியான வேலை முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு எல்லாம் கழுவுனால இப்போ இந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். இதே மாதிரி கழுவி எடுத்துகிட்டு குழம்பு வைக்கலாம் வாங்க. அந்த மீன் கழுவுற வீடியோமா டிஸ்கஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நல்லா தெளிவாக சுத்தமாக க்ளீன் பண்ணுறது எப்படி நான் காட்டியிருப்பேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்கம்மா. இதோ பாருங்கம்மா, அந்த கழுத்து பதிட்டு லைட்டாக கீறினோம்னா கொஞ்சம் தான் குடல் இருக்கும். அப்படியே அமுத்தி எடுத்துட்டோம்னா பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்குது. இதுதான் குடல், மற்ற குடல்லாம் இல்லை. வயிற்று பகுதி இருக்கிறதெல்லாம் முட்டை, அது நம்ம குழம்புல போட்டுக்கலாம், நல்லது தான் உடம்புக்கு. இதே மாதிரியே எல்லா மீனையும் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போமா குடல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா உலசி கழுவி எடுத்துடலாம். அவ்வளோதான், மீன் எல்லாம் நல்லா கழுவி முடிச்சாச்சுமா. மீன் பாருங்கள், நல்லா வெள்ளையாக நெத்து நெத்தாக இருக்குது. இப்போ குழம்பு வைக்கலாம் வாங்க. அடுத்துமா நம்ம ஏரி கெளுத்தி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஜாமான்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன ஜாமான் அரைக்கலான்னு பார்க்கலாம். மரச்சக்கு கல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் பாருங்கள், நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 10 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறோம், அதே லைட்டாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக தான் வறுக்கணும், கலர் போயிடும். லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி எடுத்துக்கலாம் போதும். வர கொத்தமல்லிமா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். அது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். மீனுக்குள்ள சோம்பு தான் நல்லா டேஸ்ட்டாக வாசத்தை கொடுக்கும். அடுத்து நம்ம வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், ஜாஸ்தி இல்லை 1/4 ஸ்பூன். மிளகு ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம் பாருங்கம்மா. இதெல்லாம் லைட்டாக பொன்னிறமாக பொறுமையாக கருகாமல் மெதுவாக ஒரு கிண்டு கிண்டி எடுத்துட்டா போதும். லைட்டாக கலர் மாறிடும், வாசம் வந்தோன்னே எடுத்துட வேண்டியது தான். அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கணும். நல்லா வாசம் வந்துடுச்சு, நல்லா எல்லாம் பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போமா குழம்புக்கு ஒரு அரை செம்பு தண்ணி ஊற்றி சுட வச்சுட்டு புளியில் ஊற்றணும். சீக்கிரம் காஞ்சி புளி கரைக்க ஈஸியாக இருக்கும். கடைப்புளின்றனால அந்த தொக்குலாம் நிறையா இருக்கும். சுடுதண்ணி ஊற்றினோம்னா நல்லா கரைஞ்சி வரும், நமக்கு மேலே மிதந்தாப்பில் வரும், வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தொக்கு இருக்காது, போதும் லேசாக சுட்டால் போதும், சீக்கிரமும் புளி கரைஞ்சிரும். அது அப்படியே எடுத்து புளியில் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இதுக்கெலாம் அளவு கிடையாது. நம்ம குழம்பு கூட்டி கரைச்சி குடித்து பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு டேஸ்ட்டே தெரியும். நம்ம புளி தேவையானது போட்டுக்கலாம். இந்த சுடுதண்ணி சுட வச்சு ஊற்றினோம்னா நம்ம இந்த மசாலாலாம் அரைச்சி எடுக்கிறதுல புளி நல்லா ஊறி நம்ம கரைக்கிற பதத்தில் இருக்கும். அது கூடவே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும், சீக்கிரம் கரைப்படும். நல்லா புளி ஊறி கரைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆச்சா, அடுத்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாமா வெங்காயம் தக்காளி வணக்கிறதுக்கு. பூண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாமா வதக்கணும். அடுத்து வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் வதக்கணும் அரைக்கிறதுக்கு. ஒரு பூண்டு, பெரிய பூண்டை எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். இப்போ பொறுமையாக போடணும். சரிக்கு சின்ன வெங்காயம் 100 கிராம் இருக்கும், உரிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். குழம்பு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணுமா, அப்போ தான் நல்லா சாந்து கிடைக்கும். குழம்பு பச்சை வடை அடிக்காது, வெங்காயம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாமா எண்ணெயில்.
போட்டாச்சு. இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு, கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், வெந்த கலர் நல்லா தெரியுது பாருங்கள். இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்ந்து வதங்கினா கரெக்டாக இருக்கும். ஒரு 3 தக்காளி அரைஞ்சிருக்கிறேம்மா, 3 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி கம்மியாக போட்டோம்னா புளி கொஞ்சம் சுருக்குன்னு ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும், ஜாஸ்தி ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சோண்டு போதும். இப்போ வதங்கிடுச்சுன்னா எடுத்துடலாம். பாருங்கள், இது ஆட்டுறதுக்கு தான் வணங்கு போதும், வதங்கினது எடுத்துடலாம். அவ்வளோதான். இனிமேல் மசாலா அரைக்க வேண்டியது தான் வேலை. இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடுவோம், அடி பிடிச்சிடும், அதோட சூடு இருக்கட்டும். இது தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அடுப்பில் இருக்கட்டுமா, நம்ம வந்து குழம்பு கூட்டும்போது ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நான் பீஸ் போட்டு வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம் அரைச்சிக்கிறதுக்கு. இது வந்து ஏரி மீன்றால மசாலாலாம் நிறைய இருந்தால் தான் அந்த குழம்பு வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் ஜாமான்லாம் நிறைய வச்சுருக்கேன் நான். குழம்பு அதே மாதிரி கூட்டிக்கணும் நிறையா. பாருங்கள், அந்த மசாலாலாம் ஆட்டுக்குள்ள தான் அரைக்க போகிறோம். இதில் அரைச்சி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும், குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அரைக்கிறத விட ஆட்டுக்குள்ள அரைக்கிறது நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைக்கிறேன் பாருங்கள். தனித்தனியாக இதை மசாலா அரைச்சிக்கிட்டு அப்புறம் மற்றதை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு இருக்கோம் பாருங்கம்மா. தண்ணி ஜாஸ்தி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைங்க. ஏன்னா மிளகாலாம் தெரிச்சிடும் முகத்தில், கண்ணுலலாம் பட்டா எரியும். அதனால் தண்ணி தெளித்து வச்சு அரைங்க. பாருங்கம்மா, சாந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதில் அப்படியே போட்டுக்குவோம். நல்லா மையாக அரைச்சாச்சு, சூப்பராக. இன்றைக்கி மீன் குழம்பு சேமையாக இருக்கும். இப்போ இந்த மிளகாய் சாந்து மட்டும் அரைச்சி எடுத்தாச்சுமா. அடுத்து நம்ம தக்காளி தேங்காய் அரைக்கணும், அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு இதை சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் அப்புறமா. வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா அரைச்சிட்டோம் பாருங்கள். வதக்கி வச்சது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கிட்டோம். நம்ம சாந்து மாதிரி போதும், இதே போல் அரைச்சா போதும். அடுத்து நம்ம தேங்காய் அரைக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து இது மேலே எடுத்து வச்சு தட்டிக்கணும். பெருசு பெருசாக இருக்குது, திருவி போடல, சில்லு சில்லாக எடுத்தோமா அது தட்டணும். இதை அப்படியே எல்லாம் தட்டிக்கலாம். நல்லா அரைப்பட்டுருச்சு, எடுத்துடலாம். தேங்காயும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுமா. அந்த ஆட்டுக்களையும் நல்லா கழுவி எடுத்துட்டோம்னா அந்த தண்ணியில் தான் அவ்வளோ சத்து இருக்குது, குழம்புல ஊற்றிக்கலாம். அந்த ஆட்டுக்களை கழுவி எடுத்துக்குவோம். இப்போ மசாலா எல்லாம் அரைச்சி முடிச்சாச்சுமா. இப்போ குழம்பு கூட்டிடலாம், வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. பாருங்கள், புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு கூட்ட போகிறோம். எப்படி கூட்டுறேன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த எண்ணெய் சட்டியில் ஊற்றி வச்ச தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து மிளகாய் சாந்து அரைச்சி வச்ச மிளகாய் கொத்தமல்லி இந்த ஜாமான்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறோம்.
இதில் அப்புறம் கழுவி ஊற்றிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு வதக்கி வச்சது அதையும் சேர்த்துக்கலாம். இது தேங்காய், இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கிறேன், வேறு எதுவும் சேர்க்கல அதில். அடுத்து உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் தக்காளி வெங்காயத்தில் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், குழம்புக்கு தேர்ந்தது. பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ புளித்தண்ணி ஊற்றணும். அடுத்து கரைச்சி வச்ச புளித்தண்ணி. இன்னொரு தரம் கை வச்சு வடிகட்டிக்குங்க, தூசி இருக்கும். இந்த ஆட்டுக்களுக்கான தண்ணியை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் திக்காக இருந்தால். ஏன்னா அந்த சக்கையெல்லாம் புளியோட தண்ணியில் இறங்கி சேர்த்து திக்காக இருந்துச்சுன்னா இப்படி வடிகட்டினோம்னா வந்துடும் கையிலேயே. 2வது தடவை வடிகட்டியே இவ்வளோ சக்கை இருக்குது பாருங்க. அது ஒவ்வொரு புளியில் இருக்கும் இந்த மாதிரிலாம். அடுத்து நம்ம இந்த ஆட்டுக்களுக்கான தண்ணியில் இந்த அரைச்சி வச்ச மசாலா கிண்ணியெல்லாம் கழுவி ஊற்றிக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல். மீதம் இருக்க ஆட்டுக்கல் கழுவுன தண்ணி, ஆட்டுக்கல் கழுவுன தண்ணி. இப்போ எல்லாம் கரைக்க போகிறோம், வேலை முடிஞ்சது. எல்லாம் இந்த மாதிரி கரைச்சிக்கணும். மீன் குழம்பு, ஆற்று மீன் குழம்பு, குளத்து மீன் குழம்பு, இந்த ஏரி மீன் குழம்பு, இதெல்லாம் இப்படி தான் வைக்கணும். செமையாக இருக்கா? தண்ணி பற்றாது, தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சூப்பர், செம அட்டகாசம். வெங்காயத்தோடு வதக்கி வச்ச இந்த பச்சை மிளகாய் வந்து நாங்கள் குழம்புல அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சு, அதனால் நான் அரைச்சிக்கல. இப்போ வந்து இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து குழம்புக்கு வெங்காயம் தக்காளி வதக்கணும் நம்ம. அதுக்கு குழம்புக்கு தேவைனால எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தி வந்து நல்லாயிருக்கும் எண்ணெய், குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு வந்து ஒரு பட்டையும் 2 கிராம்பும் போட்டால் நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கம்மா, ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து அரிஞ்சு வச்சுருக்கேன் ரவுண்டாக. ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கம்மா, எங்கள் தோட்டத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக அழகாக பாருங்கள், பெருசாக இருக்குது. இப்போ அந்த உருவி இதில் போட்டுக்கலாம். இதோட தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அந்த குழம்பு எடுத்து அப்படியே ஊற்றலாம். பாருங்கம்மா, குழம்பு நல்லா கூட்டி தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்து மசாலா நல்லா வாசமாக இருக்கும். அந்த பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம். வாசம் செம்மையாக இருக்குதா பாருங்கம்மா. மாங்காய் குழம்புல போடணும். இந்த மாங்காயை போட்டுட்டு தான் மீன் போட போகிறோம். நம்ம மாங்காய் அரியல, இந்த ஓட்டோட அரியணும், அப்போ தான் மாங்காய் கரையாது, இல்லைன்னா கரைஞ்சிரும். எப்போ அரைஞ்சாலும் ஓட்டோட அரிங்க, உள்ளே இருக்க தோலோட. இப்போ போட்டுடலாம். ஒன்று ஒன்றா மாங்காயை போட்டுருவோம். இந்த மாதிரி தோலோடு போட்டோம்னா கரையாது. இப்போ வந்து இந்த மாங்காய் ஒரு கொதிட்டும், அப்புறம் மீனை போட்டு இறக்கிக்கலாம். வந்து ஒரு மாங்காய் புளிப்பெல்லாம் குழம்புல ஏறுனா சூப்பராக இருக்கும் குழம்பு. அதுக்காக தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டே போட்டேன். குழம்பு திறந்து பார்க்கலாமா? சூப்பர், அட்டகாசம். பாருங்கள், மாங்காய் பாருங்கள், கரையவே இல்லை, போட்ட மாதிரியே இருக்குது. இப்போ மீனை சேர்த்துக்கலாம். குழம்பு கொதி வந்து ஒரு கொதி. இப்போ நம்ம அலசி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். இந்த மீன் எல்லாம் போட்டாச்சுன்னா ஒரு கிண்டு அப்படியே மெதுவாக அழகாக. ஆனால் இந்த மீன் உடையாது. இந்த கிழிச்சி மீன் வந்து ஏரி மீன் உடையாது. ஒரு கிண்டு லைட்டாக கிண்டி விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷமாக மீன் நல்லா ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிரும். செம சூப்பர்.
பாருங்க குழம்புல போட்டோன்னே மீன் விரைச்சிக்கிச்சு. மற்ற எல்லா மீனும் உடையும், இந்த மீன் பாரு நல்லா விரைச்சிக்கிச்சு. இன்னைக்கு தாங்க குழம்பு நல்லா இருக்குது. அவ்வளோதாம்மா, ஆட்டி வச்ச ஏரி கெளுத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.